கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலேயே மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திய அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் உட்கோட்டத்திற்கு உட்பட்ட காவல் நிலையங்களில் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டவர்களின் பற்களை அப்போதைய உதவி காவல் கண்காணிப்பாளர் IPS அதிகாரியான பல்பீர் சிங் மற்றும் சில காவலர்கள் பிடுங்கி சித்திரவதை செய்ததாக புகார்கள் எழுந்தன. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெருத்த அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தின் அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, விக்ரமசிங்கபுரம் காவல் நிலையங்களில் சிறு சிறு குற்றங்களுக்காக பிடிபட்டவர்களை பல்பீர் சிங் கட்டிங் பிளேயர் மற்றும் ஜல்லி கற்களை பயன்படுத்தி பற்களை பிடுங்கி கொடூரமாக சித்திரவதை செய்ததாக புகார்கள் வெளிவந்தன. புகார்கள் பரவலாகியதும் அப்போதைய திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் கார்த்திகேயன் உத்தரவின்படி சேரன் மகாதேவி சப் கலெக்டர் முகமது சபீர் ஆலம் தீவிரமான விசாரணை ஒன்றை நடத்தியதன் அடிப்படையில் 2023ஆம் வருடம் மார்ச் 29 அன்று அப்போதைய ASP-யான பல்பீர் சிங் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். பின்னர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையின் பெயரில் மூத்த IAS அதிகாரி அமுதா இந்த விவகாரம் குறித்து உயர்மட்ட விசாரணை நடத்த நியமிக்கப்பட்டார். அவர் திருநெல்வேலி அம்பாசமுத்திரத்திற்கு வந்து விசாரணையும் நடத்தினார். 80க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் அவர் விசாரணை நடத்தி அரசுக்கு அறிக்கையை தாக்கல் செய்தார். பின்னர் இந்த வழக்கு CBCIDக்கு மாற்றப்பட்டது. திருநெல்வேலி CBCID ஆய்வாளர் உலகராணி மற்றும் ADSP சங்கர் ஆகியோர் விசாரணை மேற்கொண்டு பல்பீர் சிங் மற்றும் 14 காவலர்கள் மீது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தார். வேத நாராயணன், சூர்யா, வெங்கடேசன் மற்றும் அருண்குமார் ஆகியோரின் புகார்களின் அடிப்படையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இதற்கு முன்பாக நடந்த 3 விசாரணைகளின் போதும் ஆஜராகாத ASP பல்பீர் சிங் இன்றைய விசாரணையில் நீதிமன்றத்தில் நீதிபதி சத்யா முன்பு JM 1 கோர்ட்டில் ஆஜரானார். அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் பாதிக்கப்பட்டவர்களின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாடசாமி இந்த வழக்கில் மனித உரிமை மீறல் நடந்திருப்பது மிக தெளிவாக தெரிவதால் இந்த வழக்கை குற்றவியல் நீதிமன்றத்தில் இருந்து திருநெல்வேலி மாவட்டத்தின் மனித உரிமை மீறல் நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அந்த அடிப்படையில் இந்த வழக்கு இன்று அந்த அடிப்படையில் நம்பரிடப்பட்டிருக்கிறது ரிதி. இதன் அடிப்படையில் இந்த வழக்கு மனித உரிமை நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டால் இந்த வழக்கின் வேகம் அதிகமாகும் என தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து நம்மிடையே பேசிய பாதிக்கப்பட்டவர்களின் தரப்பு வழக்கறிஞர் மாடசாமி இந்த வழக்கில் CBCID போதிய அளவு ஆர்வம் காட்டவில்லை என ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களின் ஆயுதங்களை கூட, இந்த கட்டிங் பிளேயர் போன்ற ஆயுதங்களை கூட இதுவரை பறிமுதல் செய்யவில்லை. எனவே இந்த வழக்கு மனித உரிமை மீறல் கோர்ட்டிற்கு மாறினால் நன்றாக இருக்கும், வழக்கின் வேகம் பெறும் என்றும் தகவலையும் தெரிவித்தார். எது எப்படி இருந்தாலும் மனித உரிமை நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு மாற்றப்படும் போது வழக்கு விசாரணை வேகம் பிடிக்கும் என்றே தெரிகிறது. இந்த வழக்கில் இன்று ASP பல்பீர் சிங், முன்னாள் ASP பல்பீர் சிங் இன்று ஆஜரானது திருநெல்வேலி நீதிமன்றம் முழுவதுமே மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.